தளபதி ரசிகர்கள் பெரிதும் எதிர்பார்க்கும் கோட் திரைப்படத்தோட ட்ரைலரோட ரிவ்யூ வெளியாகியிருக்கு. ட்ரைலர் எப்படி இருக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயம் வெளியாகியிருக்கு. சில தகவல்கள்லாம் வெளியாகியிருக்கு. கண்டிப்பாக இந்த ஒரு எதிர்பார்ப்போட நாளைக்கு ரிலீஸ் ஆக போகிற ட்ரைலரை பாருங்கள், செம்ம ஹாப்பியில் இருப்பீங்க. முக்கியமாக நாளைக்கு ரிலீஸ் ஆக போகிற ட்ரைலரை பார்த்துட்டு அப்புறமா கோட் திரைப்படத்து மீது ஏகப்பட்ட எதிர்பார்ப்பு உங்களுக்கு உறுதியாகிவிடும். ஸோ இதை பற்றி டீட்டெயிலாக தான் பேச போகிறோம். நாளைக்கு என்னென்ன விஷயங்கள் ட்ரைலரில் இருக்க போகுதுன்னு ஃபஸ்ட்டாக எல்லாரும் பார்க்குற விஷயம், நேற்றிருந்து எல்லாரும் எதிர்பார்க்குற விஷயம் என்னென்னா, கோட் திரைப்படத்தோட ட்ரைலர் கேமியோ ரோல்ஸ் ரிவீல் பண்ணுவாங்களா. முக்கியமாக தோனி, அதுக்கப்புறமா விஜயகாந்த், இவங்கெல்லாம் கோட் திரைப்படத்தில் நடிச்சிருக்காங்க. விஜயகாந்தை ஏஐ மூலமாக கொண்டு வந்திருக்காங்க. MS தோனி அவர்களை இந்த திரைப்படத்தில் கேமியோ ரோல் பண்ணுற மாதிரி பிளான் பண்ணியிருக்காங்க. ஆனால் இது எல்லாமே ட்ரைலரில் ரிவீல் பண்ணுவாங்களா கேட்டால் கண்டிப்பாக அதுக்கு முடியவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டாங்களாம். இவங்கெல்லாம் கேமியோ ரோல், அதனால் 1% கூட ட்ரைலரில் ரிவீல் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி உறுதியாக இருக்காங்களாம். அதுக்கப்புறமா இந்த கோட் திரைப்படத்தோட ட்ரைலருக்கு முன்னாடி சின்னதாக ஒரு பிரச்சனை ஏற்பட்டிருக்கு. அது கோட் திரைப்படத்தோட ட்ரைலர் மீது நம்பிக்கை கொஞ்சம் இழக்க வைக்கிறது அப்படின்னு தான் சொல்ல வேண்டும். அர்ச்சனா கல்பாத்திக்கும் வெங்கட் பிரபுவுக்கும் இந்த ஒரு பிரச்சனை ஏற்பட்டிருக்கு. அதாவது அர்ச்சனா கல்பாத்தி அவர்கள் இந்த திரைப்படத்தோட ட்ரைலரை ஆகஸ்ட் 15ஆம் தேதி ரிலீஸ் பண்ணுற மாதிரி தான் படக்குழு பிளான் பண்ணி தருந்தாங்களாம். ஆனால் படத்தோட VFX ஒர்க், முக்கியமாக ட்ரைலரோட VFX ஒர்க் கொஞ்சம் கூட முடியாமல் இருந்துச்சு அப்படின்னு சொல்லப்படுகிறது. ஏற்கனவே இதுக்கு முன்பு ரிலீஸ் ஆன கிளிம்ஸ் அண்ட் படத்தோட 3வது பாடலில் தளபதி அவர்களோட லுக் சுத்தமாக சரியில்லை, VFX கொஞ்சம் கூட பண்ணலை, அப்படி இப்படின்னு எக்கச்சக்கமான குற்றச்சாட்டு அந்த ஒரு ட்ரைலர் மீது அந்த ஒரு பாடல் மீது இருந்தது. மீண்டும் அதே குற்றச்சாட்டு வந்துடக்கூடாதுன்னு சொல்லி ட்ரைலரை ரிலீஸ் டேட்டை கன்ஃபியூஸ் பண்ணி ரிலீஸ் பண்ணாமல் இருந்தாங்க. ஆனால் வெங்கட் பிரபு அதெல்லாம் கண்டுக்காமல், இல்லை நம்ம ட்ரைலரை ரொம்ப சீக்கிரமாக ரிலீஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நேற்று அஃபிஷியலாக ஒரு போஸ்டர் ரிலீஸ் பண்ணிட்டாங்க. அஃபிஷியலாக ட்ரைலர் ரிலீஸ் ஆக போகுதுன்னு. ஆனால் நேற்று நீங்கள் நல்லா கவனிச்சிங்கன்னா தெரியும், ட்ரைலரோட அப்டேட்டு தொடர்ந்து ஏஜிஎஸ் நிறுவனமும் அர்ச்சனா கல்பாத்தி தான் கொடுத்துட்டு இருந்தாங்க. ஆனால் நேற்று ட்ரைலர் ரிலீஸை பற்றி அவங்க எந்த ஒரு அப்டேட்டுமே போடாமல் இருந்தாங்க. ஜஸ்ட் ரீட்வீட் கூட பண்ணாமல் வேற ஒருத்தவங்க போட்டதை தான் ரீட்வீட் பண்ணாங்க. ஸோ அவங்க எந்த ஒரு அப்டேட்டுமே கொடுக்காம இருந்தாங்க. ஸோ அதனால் அர்ச்சனா கல்பாத்திக்கும் வெங்கட் பிரபுக்கும் சின்னதாக ஒரு சண்டை ஏற்பட்டிருக்கு ட்ரைலர் ரிலீஸில் அப்படின்னு சொல்லப்படுகிறது. அர்ச்சனா கல்பாத்தி அவர்கள் VFX ஒர்க் முடிக்காமல் ட்ரைலர் ரிலீஸ் பண்ண வேண்டாம்னு சொல்கிறாங்க. ஆனால் வெங்கட் பிரபு ரிலீஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதனால் இப்போ VFX ஒர்க் மீது கொஞ்சம் பயம் ஏற்பட்டிருக்கு. எப்படி படத்தோட பாடல்களை கலாச்சாங்களோ, பாடல்களில் இருக்க தளபதி அவர்களோட லுக்கை கலாச்சாங்களோ, கண்டிப்பாக படத்தில் இருக்க ட்ரைலரோட டிஏஜிங் தளபதி அவர்களோட லுக்கை கலாய்க்க வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா வெங்கட் பிரபு ரொம்ப அவசரப்பட்டு படத்தோட ட்ரைலரை ரிவீல் பண்ணுறாங்க. ஸோ இது ஒரு புறம் இருக்க, இன்னொரு புறம் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் ட்ரைலர் கட்டு. ஸோ இந்த திரைப்படத்தோட ட்ரைலரை பார்த்த படக்குழு என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஒரு ஹாலிவுட் ரேஞ்சில் படத்தோட ட்ரைலர் இருக்குது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை ரொம்ப தெளிவாக சொல்லிட்டாங்க. ஸோ நிறைய விஷயங்கள் இதுக்கு முன்பு ரிலீஸ் ஆன ட்ரைலரில் மென்ஷன் பண்ணாமல் இருக்காங்க. அதாவது கங்குவாவும் சரி, அதுக்கப்புறமா சமீபத்தில் ரிலீஸ் ஆன அமரன் திரைப்படத்தோட டீசரும் சரி, அந்த மாதிரி நிறைய திரைப்படத்தோட டீசரில் பெருசாக எதிர்பார்ப்பு உண்டாக்காமல் இருக்காங்க. ஆனால் கோட் அந்த மாதிரி இருக்காமல் ஒவ்வொரு கேரக்டருக்கும் இம்பார்ட்டன்ட் கொடுத்து ஒவ்வொரு கேரக்டரையும் ரிவீல் பண்ணணும். ஸோ தளபதிக்கு மட்டுமே முக்கியத்துவம் கொடுக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் உறுதியாக இருக்காங்களாம். அதுக்கப்புறமா ட்ரைலரில் அந்த ஒரு யூ கட் சீன் நல்லாயிருக்கும், மேட்ச் கட் சீனும் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லப்படுகிறது. மேட்ச் கட்னா என்னன்னா, ஒரு சீனோட இன்னொரு சீன் கண்டினியூ ஆகும். ஆனால் அது கட் ஆன மாதிரி தெரியாது. இந்த ஒரு விஷயத்தை ஏற்கனவே லியோ திரைப்படத்தோட ட்ரைலரில் செம்ம சூப்பராக பண்ணியிருந்தாங்க. அதே மாதிரி கோட் திரைப்படத்தோட ட்ரைலர்லையும் கட்டு சூப்பராக இருந்துச்சு, ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருந்துச்சு. அதே மாதிரி தான் இந்த திரைப்படத்துலையும் ஒரு 20 செகண்ட் அது ஒரு கட்டு இருக்க போகிறதா. அந்த ட்ரைலராக பார்க்கும்போது தெரியாது, ட்ரைலர் ரிலீஸ் ஆகிட்ட அப்புறமா அதை பாஸ் பண்ணி பார்க்கும்போது அந்த ஒரு யூ கட் சூப்பராக நிறைய விஷயங்கள் ரிவீல் பண்ணுவீங்க. அதுக்கப்புறமா இந்த ட்ரைலரில் ரொம்ப ரொம்ப அதிகமாக கவனிக்கப்பட வேண்டிய விஷயம் ஸ்னேகா அவர்களோட போர்ஷன் ரொம்ப சூப்பராக காமிக்க போகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஸ்டார்டிங்லேயே இந்த ட்ரைலரில் ஃபுல் கதையை ரிவீல் பண்ணுற மாதிரி காமிச்சிருக்காங்க. ஸ்டார்டிங்கில் ஸ்னேகா தளபதி அவர்களோட போர்ஷன் தான் இந்த ஒரு ட்ரைலரில் இருக்க போகிறது. ஸோ அப்படி இருந்து தான் கொஞ்சம் கொஞ்சமாக டிஏஜிங் லுக் ரிவீல் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனால் ஸ்னேகாவுக்கு இந்த ட்ரைலரில் ரொம்ப ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லப்படுகிறது. ஸோ ரொம்ப நாளைக்கு அப்புறமா தளபதி அவர்களும் ஸ்னேகா அவர்களோட பேரை இந்த ஒரு ட்ரைலர்லேயே நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கப்புறமா இந்த ஒரு ட்ரைலரில் இவரை மட்டும் ரிவீலே பண்ணக்கூடாது அப்படிங்கிற முடிவில் இருக்காங்களா. அது யாருன்னா மைக் மோகன் அவர்களோட கேரக்டர். ஸோ மைக் மோகன் அவர்களோட கேரக்டர் ரொம்ப சர்ப்ரைஸான ஒரு கேரக்டராக இருக்கும். அதனால் இந்த ட்ரைலரில் மைக் மோகன் அவர்களோட கேரக்டர் ரிவீல் பண்ண மாட்டாங்க. அதுக்கப்புறமா ஒவ்வொரு கேரக்டரையும் இம்பார்ட்டன்ட் கொடுத்து, முக்கியமாக யுவன் சங்கர் ராஜா அவர்களோட பிஜிஎம் பாடல்களை நல்லா இருந்தாலும் ட்ரைலர் நல்லா இருக்கும் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது. ஸோ இதை பற்றி உங்களோட ஒப்பீனியன் என்ன? யார் எல்லாம் நாளைக்கு ரிலீஸ் ஆக போகிற கோட்டோட ட்ரைலருக்கு வெயிட் பண்ணுறீங்க? தளபதி ரசிகர்கள் பெரிதும் எதிர்பார்க்கும் கோட் திரைப்படத்தோட ட்ரைலரோட ரிவ்யூ
வெளியாகியிருக்கு. ட்ரைலர் வந்து எப்படி இருக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து வெளியாகியிருக்கு. சில தகவல்கள்லாம் வெளியாகியிருக்கு. கண்டிப்பாக இந்த ஒரு எதிர்பார்ப்போட நாளைக்கு ரிலீஸ் ஆக போகிற ட்ரைலரை பாருங்கள். செம்ம ஹாப்பியில் இருப்பீங்க. முக்கியமாக நாளைக்கு ரிலீஸ் ஆக போகிற ட்ரைலரை பார்த்துட்டு அப்புறமா கோட் திரைப்படத்து மீது ஏகப்பட்ட எதிர்பார்ப்பு உங்களுக்கு உறுதியாகிவிடும். ஸோ இதை பற்றி டீட்டெயிலாக தான் பேச போகிறோம். நாளைக்கு என்னென்ன விஷயங்கள் ட்ரைலரில் வந்து இருக்க போகுதுன்னு ஃபஸ்ட்டாக வந்து எல்லாரும் பார்க்குற விஷயம், நேற்றிருந்து எல்லாரும் எதிர்பார்க்குற விஷயம் என்னென்னா, கோட் திரைப்படத்தோட ட்ரைலர் வந்து கேமியோ ரோல்ஸ் வந்து ரிவீல் பண்ணுவாங்களா. முக்கியமாக வந்து தோனி, அதுக்கப்புறமா விஜயகாந்த், இவங்கெல்லாம் வந்து கோட் திரைப்படத்தில் வந்து நடிச்சிருக்காங்க. விஜயகாந்தை ஏஐ மூலமாக கொண்டு வந்திருக்காங்க. MS தோனி அவர்களை வந்து இந்த திரைப்படத்தில் கேமியோ ரோல் பண்ணுற மாதிரி வந்து பிளான் பண்ணியிருக்காங்க. ஆனால் வந்து இது எல்லாமே வந்து ட்ரைலரில் ரிவீல் பண்ணுவாங்களா கேட்டால் கண்டிப்பாக வந்து அதுக்கு வந்து முடியவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டாங்களாம். இவங்கெல்லாம் கேமியோ ரோல், அதனால் 1% கூட ட்ரைலரில் வந்து ரிவீல் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி உறுதியாக இருக்காங்களாம். அதுக்கப்புறமா வந்து இந்த கோட் திரைப்படத்தோட ட்ரைலருக்கு முன்னாடி சின்னதாக வந்து ஒரு பிரச்சனை வந்து ஏற்பட்டிருக்கு. அது வந்து கோட் திரைப்படத்தோட ட்ரைலர் மீது நம்பிக்கை வந்து கொஞ்சம் இழக்க வைக்கிறது அப்படின்னு தான் சொல்ல வேண்டும். அர்ச்சனா கல்பாத்திக்கும் வெங்கட் பிரபுவுக்கும் வந்து இந்த ஒரு பிரச்சனை வந்து ஏற்பட்டிருக்கு. அதாவது அர்ச்சனா கல்பாத்தி அவர்கள் இந்த திரைப்படத்தோட ட்ரைலரை ஆகஸ்ட் 15ஆம் தேதி ரிலீஸ் பண்ணுற மாதிரி தான் படக்குழு வந்து பிளான் பண்ணி தந்தாங்களாம். ஆனால் படத்தோட VFX ஒர்க், முக்கியமாக ட்ரைலரோட VFX ஒர்க் வந்து கொஞ்சம் கூட வந்து முடியாமல் இருந்துச்சு அப்படின்னு சொல்லப்படுகிறது. ஏற்கனவே இதுக்கு முன்பு ரிலீஸ் ஆன கிளிம்ஸ் அண்ட் வந்து படத்தோட 3வது பாடலில் வந்து தளபதி அவர்களோட லுக் வந்து சுத்தமாக சரியில்லை, VFX வந்து கொஞ்சம் கூட பண்ணலை, அப்படி இப்படின்னு எக்கச்சக்கமான குற்றச்சாட்டு வந்து அந்த ஒரு ட்ரைலர் மீது வந்து அந்த ஒரு பாடல் மீது வந்து இருந்தது. மீண்டும் வந்து அதே குற்றச்சாட்டு வந்துடக்கூடாதுன்னு சொல்லி ட்ரைலரை வந்து ரிலீஸ் டேட்டை கன்ஃபியூஸ் பண்ணி ரிலீஸ் பண்ணாமல் இருந்தாங்க. ஆனால் வெங்கட் பிரபு வந்து அதெல்லாம் கண்டுக்காமல், இல்லை நம்ம ட்ரைலரை ரொம்ப சீக்கிரமாக ரிலீஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நேற்று வந்து அஃபிஷியலாக ஒரு போஸ்டர் வந்து ரிலீஸ் பண்ணிட்டாங்க. அஃபிஷியலாக ட்ரைலர் வந்து ரிலீஸ் ஆக போகுதுன்னு. ஆனால் நேற்று நீங்கள் நல்லா கவனிச்சிங்கன்னா தெரியும், ட்ரைலரோட அப்டேட்டு தொடர்ந்து ஏஜிஎஸ் நிறுவனமும் அர்ச்சனா கல்பாத்தி தான் கொடுத்துட்டு இருந்தாங்க. ஆனால் நேற்று ட்ரைலர் ரிலீஸை பற்றி அவங்க எந்த ஒரு அப்டேட்டுமே போடாமல் இருந்தாங்க. ஜஸ்ட் வந்து ரீட்வீட் கூட பண்ணாமல் வேற ஒருத்தவங்க போட்டதை தான் ரீட்வீட் வந்து பண்ணாங்க. ஸோ அவங்க வந்து எந்த ஒரு அப்டேட்டுமே கொடுக்காம இருந்தாங்க. ஸோ அதனால் வந்து அர்ச்சனா கல்பாத்திக்கும் வெங்கட் பிரபுக்கும் வந்து சின்னதாக வந்து ஒரு சண்டை வந்து ஏற்பட்டிருக்கு ட்ரைலர் ரிலீஸில் அப்படின்னு சொல்லப்படுகிறது. அர்ச்சனா கல்பாத்தி அவர்கள் VFX ஒர்க் முடிக்காமல் ட்ரைலர் ரிலீஸ் பண்ண வேண்டாம்னு சொல்கிறாங்க. ஆனால் வெங்கட் பிரபு ரிலீஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதனால் வந்து இப்போ வந்து VFX ஒர்க் மீது வந்து கொஞ்சம் வந்து பயம் வந்து ஏற்பட்டிருக்கு. எப்படி வந்து படத்தோட பாடல்களை கலாச்சாங்களோ, பாடல்களில் இருக்க தளபதி அவர்களோட லுக்கை வந்து கலாச்சாங்களோ, கண்டிப்பாக வந்து படத்தில் இருக்க ட்ரைலரோட டிஏஜிங் தளபதி அவர்களோட லுக்கை வந்து கலாய்க்க வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா வந்து வெங்கட் பிரபு ரொம்ப அவசரப்பட்டு படத்தோட ட்ரைலரை வந்து ரிவீல் பண்ணுறாங்க. ஸோ இது ஒரு புறம் இருக்க, இன்னொரு புறம் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் ட்ரைலர் கட்டு. ஸோ இந்த திரைப்படத்தோட ட்ரைலரை பார்த்த படக்குழு வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஒரு ஹாலிவுட் ரேஞ்சில் வந்து படத்தோட ட்ரைலர் வந்து இருக்குது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து ரொம்ப தெளிவாக வந்து சொல்லிட்டாங்க. ஸோ நிறைய விஷயங்கள் வந்து இதுக்கு முன்பு ரிலீஸ் ஆன ட்ரைலரில் வந்து மென்ஷன் பண்ணாமல் இருக்காங்க. அதாவது கங்குவாவும் சரி, அதுக்கப்புறமா வந்து சமீபத்தில் ரிலீஸ் ஆன அமரன் திரைப்படத்தோட டீசரும் சரி, அந்த மாதிரி வந்து நிறைய திரைப்படத்தோட டீசரில் பெருசாக வந்து எதிர்பார்ப்பு உண்டாக்காமல் இருக்காங்க. ஆனால் கோட் அந்த மாதிரி இருக்காமல் ஒவ்வொரு கேரக்டருக்கும் இம்பார்ட்டன்ட் கொடுத்து ஒவ்வொரு கேரக்டரையும் வந்து ரிவீல் பண்ணணும். ஸோ தளபதிக்கு மட்டுமே முக்கியத்துவம் கொடுக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் வந்து உறுதியாக இருக்காங்களாம். அதுக்கப்புறமா ட்ரைலரில் வந்து அந்த ஒரு கட் சீன் வந்து நல்லாயிருக்கும், மேட்ச் கட் சீனும் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லப்படுகிறது. மேட்ச் கட்டுனா என்னன்னா, ஒரு சீனோட இன்னொரு சீன் வந்து கண்டினியூ ஆகும். ஆனால் வந்து அது கட் ஆன மாதிரி வந்து தெரியாது. இந்த ஒரு விஷயத்தை வந்து ஏற்கனவே வந்து லியோ திரைப்படத்தோட ட்ரைலரில் செம்ம சூப்பராக வந்து பண்ணியிருந்தாங்க. அதே மாதிரி வந்து கோத் திரைப்படத்தோட ட்ரைலர்லையும் வந்து கட்டு வந்து சூப்பராக வந்து இருந்துச்சு, ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருந்துச்சு. அதே மாதிரி தான் இந்த திரைப்படத்துலையும் வந்து ஒரு 20 செகண்ட் வந்து அது ஒரு கட்டு வந்து இருக்க போகிறதா. அந்த ட்ரைலராக பார்க்கும்போது தெரியாது, ட்ரைலர் ரிலீஸ் ஆகிட்ட அப்புறமா அதை பாஸ் பண்ணி பார்க்கும்போது அந்த ஒரு கட் வந்து சூப்பராக நிறைய விஷயங்கள் ரிவீல் பண்ணுவீங்க. அதுக்கப்புறமா இந்த ட்ரைலரில் வந்து ரொம்ப ரொம்ப அதிகமாக கவனிக்கப்பட வேண்டிய விஷயம் வந்து ஸ்னேகா அவர்களோட போர்ஷன் வந்து ரொம்ப சூப்பராக வந்து காமிக்க போகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஸ்டார்டிங்லேயே வந்து இந்த ட்ரைலரில் வந்து ஃபுல் கதையை வந்து ரிவீல் பண்ணுற மாதிரி வந்து காமிச்சிருக்காங்க. ஸ்டார்டிங்கில் வந்து ஸ்னேகா தளபதி அவர்களோட போர்ஷன் தான் வந்து இந்த ஒரு ட்ரைலரில் வந்து இருக்க போகிறது. ஸோ அப்படி இருந்து தான் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து டிஏஜிங் லுக்கை வந்து ரிவீல் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனால் ஸ்னேகாவுக்கு வந்து இந்த ட்ரைலரில் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியத்துவம் வந்து கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லப்படுகிறது. ஸோ ரொம்ப நாளைக்கு அப்புறமா தளபதி அவர்களும் ஸ்னேகா அவர்களோட பேரை வந்து இந்த ஒரு ட்ரைலர்லேயே வந்து நம்ம வந்து பார்க்க போகிறோம். அதுக்கப்புறமா இந்த ஒரு ட்ரைலரில் வந்து இவரை மட்டும் ரிவீலே பண்ணக்கூடாது அப்படிங்கிற முடிவில் வந்து இருக்காங்களாம். அது யாருன்னா மைக் மோகன் அவர்களோட கேரக்டர். ஸோ மைக் மோகன் அவர்களோட கேரக்டர் ரொம்ப சர்ப்ரைஸான ஒரு கேரக்டராக இருக்கும். அதனால் இந்த ட்ரைலரில் வந்து மைக் மோகன் அவர்களோட கேரக்டர் வந்து ரிவீல் பண்ண மாட்டாங்க. அதுக்கப்புறமா ஒவ்வொரு கேரக்டரையும் இம்பார்ட்டன்ட் கொடுத்து, முக்கியமாக யுவன் சங்கர் ராஜா அவர்களோட பிஜிஎம் வந்து பாடல்களை நல்லா இருந்தாலும் ட்ரைலர் வந்து நல்லா இருக்கும் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது. ஸோ இதை பற்றி உங்களோட ஒப்பீனியன் என்ன? யார் எல்லாம் நாளைக்கு ரிலீஸ் ஆக போகிற கோட்டோட ட்ரைலருக்கு வெயிட் பண்ணுறீங்க?